ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேனலில் வீடியோஸ் போட்டு 1 வீக் ஆகுது. பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணி டெய்லியுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். 9 டேஸ் வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணலை. இது லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த வீடியோ. பிரம்ம முகூர்த்த பூஜையோட 9வது அப்புறம் 10வது நாள் 2 நாள் வீடியோவை கம்பைன் பண்ணி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிரம்ம முகூர்த்த பூஜை 48 நாள் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். பட் 11 நாளோட பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது. கொஞ்சம் உடம்பு முடியல, எனக்கு வீட்லேயும் கொஞ்சம் உடம்பு முடியல. ஸோ ஃபஸ்ட் ரீசன் அதுதான். ஸோ அதனால தான் நிப்பாட்டினேன். செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது நல்ல விஷயந்தான். நான் ஆல்ரெடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஜாப் ஒன்று கிடச்சிருக்கு. எனக்கு செட் ஆகிற மாதிரி, நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஜாப் அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு ஜாயின் பண்ணதுனால என்னால் ரெகுலராக பூஜையும் பண்ண முடியல. வீடியோஸ் எதுவுமே எடுக்கவும் முடியல. ரொம்ப பிஸியானதுனால என்னால் பண்ண முடியாமல் போச்சு. பட் 48 நாள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 11 நாள்லேயே ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் மறுபடியும் கண்டிப்பாக எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிவிட்டு உடம்பு கொஞ்சம் நார்மலானதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது தேர்ஸ்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ. மார்னிங் ஆஸ் யூஷுவல் இருந்து குளித்து ரெடி ஆகிட்டு வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்றி 5:30க்கு எல்லாமே சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு. இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு உப்புமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். பசங்க சண்டே தான் ஊர்லேருந்து வந்தாங்க. எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் அப்படின்றதுனால நான் மாவே அரைக்கலை இந்த வாரம் ஃபுல்லாகவே. அதனால் டெய்லியும் ஏதாவது ஒரு டிஃபன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி உப்புமாவும் சட்னியும் செஞ்சுருந்தேன். காலையில் அவர் டிஃபன் மட்டும் சாப்பிட்டு டியூட்டிக்கு கிளம்பிட்டார். நான் டிஃபன் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துருந்துட்டு அதுக்கப்புறமா தான் மதியம் லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். சேப்பங்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் குழம்பு வைக்கிறதுக்காக. ஒரு சைட் சாதமும் வடிச்சிட்டு குழம்பும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம மீன் குழம்பு எப்படி வைப்போமோ அதே சேம் மெத்தடில் தான் சேப்பங்கிழங்கு காரக்குழம்பும் வைக்கணும். மீனுக்கு பதிலாக வேக வச்ச சேப்பங்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு அப்பளம் பொரித்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மதிய லஞ்ச் வேலையும் முடிச்சாச்சு. இது மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் அன்றைக்கி எடுத்த வீடியோ. காலையிலே எழுந்து சீக்கிரமாக குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சு. ஏன்னா இன்றைக்கி ஆஃபீஸ் போனோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே. இன்றைக்கி ஃப்ரைடே அன்றைக்கி தான் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட் டே அப்படின்றதுனால காலையில் எழுந்து சீக்கிரமாகவே குளித்து ரெடி ஆகிட்டு பூஜை எல்லாமே பண்ணிவிட்டு சமையல் செய்ய கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. என்ன சமைக்கிறது, எப்படி ரெடியாகி கிளம்ப போகிறோம் சீக்கிரமாக அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசனையாகவே இருந்தது. இத்தனைக்கும் பசங்களுக்கு ஸ்கூல் இல்லை. அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணணும், அந்த மாதிரி எந்த டென்ஷனுமே இல்லை. இருந்தாலும் ஃபஸ்ட்டு டே அப்படின்றதுனால ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருந்தேன் காலையில். ஏன் அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. ஏன்னா 1 மந்த்தாக வீட்டிலே இருந்துட்டு இப்போ திடீர்னு காலையில் எழுந்து ரெடி ஆகிட்டு லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கிளம்பணும் அப்படின்றதுனாலே என்னன்னு சொல்லி தெரியல. ஆல்ரெடி நான் 2 ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணி 2மே எனக்கு செட் ஆகாமல் 1 மந்த்லேயே நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பயத்தோடவே இருந்தேன். இந்த ஆஃபீஸ் எப்படி இருக்குமோ, செட் ஆகுமோ செட் ஆகாதோ அப்படின்னு சொல்லிட்டு. 1 வீக் ஆகிடுச்சு நான் ஜாயின் பண்ணி. ஸோ அதனால தான் வீடியோஸ் என்னால் அப்லோட் பண்ண முடியாமல் போச்சு. இப்போது ஓரளவுக்கு எல்லாமே ஓகேவாகிடுச்சு. இனிமேல் டெய்லி வீடியோஸ் கண்டிப்பாக வரும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி காலையில் சப்பாத்தி செஞ்சுட்டு ராஜ்மா கிரேவி பண்ணிவிட்டேன். காலையில் டிஃபனுக்கும் சாப்பிட்டு மதியம் லஞ்சுக்கும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். நிறைய சமைக்கிறதுக்கு காலையில் டைம் இருக்காது அப்படின்றதுனால சிம்பிளாக முடிச்சாச்சு. சப்பாத்தி எல்லாமே சுட்டு எடுத்துகிட்டு காலையில் டிஃபனும் சாப்பிட்டு மதியம் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு ஆஃபீஸ்க்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒர்க்கிங் டே ரொட்டீனும் டெய்லியுமே ஷேர் பண்ணுறேன். 1 வீக் ஆனதுக்கப்புறமா ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இப்போ வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.